2000 வருஷங்களுக்கு முன்னாடி எழுதப்பட்ட பாடல்கள் எல்லாமே வந்து, இன்னைக்கு நம்ம காதுல தமிழ் சினிமா காதல் பாடல்களா ஒலிச்சிட்டு இருக்கு அப்படின்னு சொன்னா நீங்க நம்புவீங்களா? அதுதாங்க நிஜம். நம்ம தமிழ் சினிமால சங்க இலக்கியங்கள்ல இருந்து எடுக்கப்பட்ட வரிகள அப்படியே பாடல்கள்ல யூஸ் பண்ணியிருப்பாங்க. இந்த வீடியோல வந்து என்னென்ன காதல் பாடல்கள்லாம் இருக்கு, அதுல என்னென்ன வரிகளெல்லாம் யூஸ் பண்ணியிருக்காங்க அப்படிங்கிறத நம்ம பார்க்க போறோம். என்னோட பேரு அதித்தி. இதுதான் நீங்க நம்ம சேனல் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்ஸ்டாகிராம்ல என்னைய ஃபாலோ பண்ணிக்கோங்க. முதல்ல வந்து தளபதி படத்துல சோபனா மேடம் வந்து கையில இப்படி விளக்கு எடுத்துட்டு வருவாங்கல்ல. "குனித்த புருவமும் கொவ்வைச் செவ்வாயில் குமிழ் சிரிப்பும்" அப்படிங்கிற ஒரு பாட்டு அந்த இடத்துல ஓடும் பேக்கிரவுண்ட்ல. இந்த பாடல் வந்து 4ஆம் திருமுறை தேவாரத்துல இருக்கு. பாடினவர் வந்து திருநாவுக்கரசர் அவர்கள். அந்த இறைவனோட அழக வந்து வியந்து பார்த்த மாரி தான் அந்த வரிகள் வந்து இருக்கும். அதாவது நல்லா அழகான ஐப்ரோஸு, கொவ்வைக்கனி மாதிரி இருக்கிற உதடு, அதுல இருக்கிற பெரிய சிரிப்பு, திருநீறு அணிந்தவர், கங்கைய வச்சு குளிர்ந்த சடையினை அணிந்தவர், அதே மாரி ஆனந்த நடனத்துக்காக ஒரு கால வந்து தூக்கி இருக்கிறார். அதாவது இதுல நடராஜர வந்து சொல்றாங்க. ஸோ இந்த ஒரு காட்சிய வந்து நான் பார்க்கறதுக்காகவே வந்து எனக்கு மனித பிறவி வேண்டும் அப்படிங்கிறது தான் அந்த பாடலுடைய சாராம்சம். ஒரு ஃபன் ஃபேக்ட் என்னன்னா, நம்ம வடிவேலு சார் வந்து இந்த பாம்பே படத்துல வர்ற "உயிரே உயிரே" பாட்ட கொஞ்சம் ஒரு மாரி ஃபன் மோட்ல பண்ணியிருப்பாங்கல்ல. "உயிரே உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடி விடுன்னு." இந்த பாடலும் வந்து விவேக் சார் வந்து மாதவன், மம்தா மோகன்தாஸ்லாம் ஒரு படம் நடிச்சிருப்பாங்க. அதுல வந்து எம்.எஸ். பாஸ்கர் இம்ப்ரெஸ் பண்றதுக்காக விவேக் சார் வந்து இப்படி இந்த மாரி சாரி, ஜுவல்ஸ் எல்லாம் போட்டுட்டு அப்ப பேக்கிரவுண்ட்ல இந்த பாட்டு ஓடும். ஸோ அத கனெக்ட் பண்ணி பார்க்குறப்ப கொஞ்சம் சிரிப்பா இருக்கும். பட் இதுலயுமே வந்து அழகா ஒரு மாதிரி ரொம்ப ஜென்டிலா, நீட்டா அப்படியே காட்டியிருப்பாங்க. 2வது வந்து "அற்றை திங்கள் வெண்ணிலவின்" அப்படிங்கிற வரிகள். புறநானூறுல வந்திருக்கிற இந்த வரிகள் வந்து நம்ம தமிழ் சினிமா பாடல்கள்ல 2, 3 இடத்துல யூஸ் பண்ணப்பட்டிருக்கு. முதல்ல வந்து இருவர் படத்துல வர்ற "நறுமுகையே" அப்படிங்கிற பாடல்ல "அற்றை திங்கள் அந்நிலவில்" அப்படிங்கிற ஒரு வரி வரும். பாரியுடைய மகளிர் தான் இந்த பாடல வந்து எழுதியிருக்காங்க. இதோடைய அர்த்தம் என்னன்னா, அந்த ஒளி வீசிக் கொண்டிருந்த நிலவு போன மாசம் இருந்தப்ப, எங்க அப்பா எங்க கூட இருந்தாரு. எங்க நாடு எங்ககிட்ட இருந்துச்சு. எல்லாமே தெளிவா நல்லா இருந்தது. அதாவது இந்த மூவேந்தர்கள் வந்து முற்றுகையிட்டு எல்லா பிரச்சனையும் ஏற்பட்டதுக்கு முன்னக்கூட்டி, அவ்ளோ நல்லா இருந்தது எங்களுக்கு. ஆனா இப்ப பாருங்க எங்ககிட்ட நாடு இல்ல, எங்க அப்பா இல்ல, தனியா கஷ்டப்படுறோம் அப்படின்னு பாடுற மாரி வரிகள் வரும். அதே மாதிரி சிவப்பதிகாரம் படத்துல "அற்றை திங்கள் வானிடம்" அப்படின்னு ஒரு சூப்பரான பாட்டு இருக்கு. அந்த பாட்டு வந்து ஆக்சுவலி வெரி வெரி அண்டர் ரேட்டட். ஆனா ஒரு கசப்பான உண்மை, அது அப்படியே இருக்கட்டும். அத வந்து ரீல்ஸ்ல போட்டு பரோட்டாக்கும், பிரியாணிக்கும் பார்க்குற அளவுக்கு நம்ம மனசுலலாம் தெம்பில்ல. இன்னொரு விஷயம், அதோடைய வீடியோ வந்து கொஞ்சம் ஒரு மாதிரி ஒரு ஃபேமிலியா பார்க்குற மாதிரி இருக்காது. அதுவும் ஒரு ரீசன்னு நெனைக்கிறேன். சூப்பரான பாடல். லிரிக்ஸ் எல்லாம் அவ்ளோ நல்லாருக்கும். இதுல வந்து அந்த "அற்றை திங்கள்" அப்படிங்கிறது வானத்துல ஒளி வீசிக்கிட்டு இருக்கிற நிலவு அப்படின்னு சொல்லுவாங்க. இத வச்சு தான் வந்து அந்த அது ஒரு நிலா காலம், ஆங்கிலத்துல வந்து ஒன்ஸ் அப்பான் அ டைம் அப்படின்லாம் சொல்லுவாங்கல்ல. இதெல்லாமே வந்து அதுலருந்து இன்ஸ்பயர் ஆயி தான் சொல்லியிருக்காங்க. அடுத்து வந்து நம்ம நிலாவ கடுமையா திட்டி, "நல்லை அல்லை, நீ நல்லவ இல்ல" அப்படின்னு சொல்லியிருக்காங்க. "காட்சி வெளியீடு" அப்படிங்கிற படத்துல வர்ற இந்த பாடலுடைய வரிகள் வந்து குறுந்தொகையிலேருந்து எடுக்கப்பட்டிருக்கு. "நல்லை அல்லை நெடுவெண் நிலவே" அப்படின்னு தலைவி வந்து அவங்க தோழிகிட்ட சொல்லுவாங்க. அதாவது இருட்டா இருக்கு அந்த ஒரு டைம். அப்ப வந்து வேங்க மரம் அதோடைய பூக்கள் எல்லாம் உதிர்க்குது. அது உதிர்க்கிற பூக்கள் வந்து பாறை மேல விழுகுது. அத பார்க்குறப்ப புலியுடைய பற்கள் மாதிரி ஷார்ப்பா ஒரு மாதிரி பயமுறுத்துற மாரி இருக்கு. "ஸோ வெண்ணிலவே நீ பண்றது கொஞ்சம் கூட நல்லா இல்ல. என் தலைவனே இருட்டுல யாருக்கும் தெரியாம என்னைய பார்க்க வர்றான். உன்னோட வெளிச்சத்துல இந்த பூவெல்லாம் புலிக்குட்டி மாரி தெரிஞ்சு என் தலைவனுக்கு ஏதாவது ஆச்சுன்னா என்ன பண்றது? ஒருவேள அந்த வெளிச்சத்துல என் தலைவனே பிடிபட்டுட்டாரு அப்படின்னா போட்டு பொளந்துருவாங்களே! ஏன் இப்படி பண்ற?" அப்படின்னு சொல்லி நிலாவ திட்டியும் வந்து சொல்லியிருக்காங்க. இதுல அப்படியே இன்டைரக்ட்டா மீன் பண்றது வந்து, "சரி, சரி எத்தன நாள் தான் நைட்டே வந்து இப்படி மீட் பண்ணிட்டே இருப்பீங்க. சீக்கிரம் சட்டு புட்டுன்னு கல்யாணத்த பண்ணுங்க" அப்படிங்கிறதும். ஆனா நிலா பாவம், "டேய் நான் என்னடா பாவம் பண்ணேன்? செவ்வனேன்னு மேல இருக்கேன். இவைங்க லவ் பண்றதுக்கு நானா கிடைச்சேன்?" அப்படிங்கிற மாதிரி இருக்கும். இன்னும் நான் வந்து இந்த நறுமுகைய பாடல்ல வந்து "பசலை கொண்டதென்ன" அப்படிங்கிற ஒரு அழகான வரிகள் வரும். பசலை நோய் அப்படிங்கிறது காதலிக்கு வந்து வர்ற ஒரு நோயு. தலைவன வந்து எவ்வளோ நாள் பார்க்காம, என்னோட மேனியோட நிறமே மாறிருச்சு பார்த்தீங்களா? எனக்கு என் தலைவன் வந்து என் பக்கத்திலேயே இருக்கணும், என் கூடயே இருக்கணும். அவர் இல்லாததுனால நான் எவ்வளோ கஷ்டப்படுறேன் பாருங்க அப்படிங்கிறத சொல்ற மாதிரி. இப்ப வந்து நமக்கு அந்த லவ் பண்ணா ஒரு மாதிரி கஷ்டமா இருக்கும். பிரிஞ்சு போறப்போ ஒரு மாரி வேதனையா இருக்கும். தலவாணில படுத்துட்டு அழுவோம் அப்படிலாம் நம்ம சொல்லுவோம்ல. அந்த காலத்துல வந்து இத எக்ஸாஜரேஷன்னு சொல்லலாமான்னு கூட எனக்கு தெரியல. பிகாஸ் அந்த அளவுக்கு அவங்க காதலிச்சிருக்காங்க அப்படிங்கிறது தான் அர்த்தம். அடுத்த பாடல் வந்து காதலன் படத்துல வர்ற "இந்திரையோ இவள் சுந்தரியோ" அப்படிங்கிற அழகான பாடல். திரிகூட ராசப்ப கவிராயர் அவர்களுடைய "திருக்குற்றல குறவஞ்சில" இந்த பாடல் வந்து இருக்குங்க. ஹீரோயின் வந்து வசந்தவல்லி. அந்த வசந்தவல்லி வந்து பால் விளையாடுற அழக வந்து அவ்வளோ வர்ணிச்சு சொல்லியிருப்பாங்க இந்த பாடல்ல. அந்த பொண்ணுக்கு வந்து எது ஜாஸ்தியான அழகுன்னு நீங்க நினைக்கிறீங்க? அந்த பொண்ணோட அதிவேகமான செயல்பாடா? அந்த பொண்ணு பால போடுறா, ஸோ கண்ணு பால பாக்குதா? இல்ல கை முதல்ல செயல்படுதா? இல்ல அவ மனசுல கணக்க போட்டு பண்றாளா? இவ வந்து இவ்ளோ பெரிய பேரழகியா இருக்காளே! அப்படின்னு சொல்லி வசந்தவல்லியுடைய ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் அவங்களுடைய அழக வந்து அப்படியே வர்ணிச்சு பாடியிருப்பாங்க.
இப்ப என்னன்னே தெரியல. டக்கு டக்குன்னு போறா, வர்றா பாரு, எப்படி இருக்கா பாரு அப்படின்னு அந்த ஒரு டிபிக்கல் ஹீரோயின் கேரக்டரிஸ்டிக் மாதிரி இருக்கும் இந்த பாடல். அடுத்தது வந்து என் சுவாச காற்று படத்துல வர்ற தீண்டாய் மெய் தீண்டாய் பாடலுடைய ஸ்டார்ட்டிங்ல கஞ்சம் உண்ணாது கலத்தினும் படாதுன்னு ஒரு அருமையான வரிகள் இருக்குங்க. இது எப்படின்னா, என்னுடைய அழகு வீணா போயிட்டு இருக்கு. பாரு என் தலைவன் வந்து என் கூட இல்ல. என்னோட அழகெல்லாம் என்ன பண்றது இப்ப? என் தலைவன் என் கூட இருந்தா நாங்க சந்தோஷமா இருப்போம். ஸோ அந்த பால் இருக்கும் இல்லைங்களா? மாடுட்டருந்து கறக்கிறது. அது வந்து கலத்தினம் அதாவது இந்த பாத்திரத்திலயும் படாம, கன்னுக்குட்டியும் அத குடிக்காம, அந்த பால் வந்து லிட்டரலி வீணா போய்க்கிட்டு இருக்கு. அதே மாதிரி வந்து என்னுடைய அழகும் இப்படி வீணா போகுதே அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. இதே வர்ணனையோட இன்னொரு பாடலும் வரும் ஆக்சுவலி. இந்த ஒரு பாறை மேல வந்து இப்ப வெண்ணெய வைக்கிறாங்கன்னு வச்சுப்போமே, சூடான பாறை நல்லா வெயில் அடிக்குது. அந்த வெண்ணெய் வந்து உருகி போகுது. அப்ப முன்னாடி ஒருத்தர உட்கார வச்சிருக்காங்க. அவருக்கு வந்து வாய் பேச முடியாது. கையும் கிடையாது, காலும் கிடையாது. அப்ப அவரால யார்ட்டயும் போய் சொல்லவும் முடியாது. "ஐயோ! வெண்ணெய் உருகுது ஏதாவது பண்ணுங்க" அப்படின்னு சொல்லவும் முடியாது. எதுவுமே அவர் கூட எடுத்து சாப்பிட முடியாது. அத வந்து ஜஸ்ட் பார்த்துட்டு உட்கார்ந்திருக்க முடியும். அவ்வளவுதான். ஸோ இதுவும் அதுவும் "என்ன பயனே இல்லாம போய்க்கிட்டு இருக்கு பாரு" அப்படின்னு சொல்ற அர்த்தம் இது. அடுத்ததா சமீப காலங்கள்ல வந்த ஒரு தரமான சினிமா பாடல் "யாயும் யாயும்" பாடல். இந்த பாடல் வந்து அண்டர் ரேட்டட்ன்னு சொல்ல முடியாது. ஏன்னா நெறைய பேருக்கு தெரியும். இதுல வந்து என்ன ஃபால்ட்ன்னு தெரியல. விஷுவலைசேஷன் வந்து நல்லாருக்கும். பட் இன்னும் கொஞ்சம் பெட்டரா இருந்திருக்கலாம் அப்படிங்கிற மாதிரி வந்து தோணும். "என் தாயும் முன் தாயும் யாரோ, என் தந்தையும் முன் தந்தையும் யாரோ, உனக்கும் எனக்கும் வந்து எப்படி பழக்கம். ஆனா, அந்த செம்மண்ல தண்ணி கலந்து 2யும் எப்படி பிரிக்க முடியாதோ, அதே மாதிரியே உன்னையும், என்னையும் இனிமே பிரிக்க முடியாது அப்படிங்கிறது தான் அதோடைய அழகான அர்த்தம். தலைவனும் தலைவியும் வந்து எந்த அளவுக்கு காதலிச்சிருக்காங்க பாத்தியா அப்படின்னு சொல்லி ஒரு மாதிரி நம்மளே வாவ்! என்ன ஒரு காதல்டா அப்படிங்கிற மாதிரி இருக்கும். அண்ட் இந்த பாடலுடைய கம்போசிஷன் வந்து சூப்பரா இருக்கும். ஷபீர் சாருக்கு வந்து தாராளமா நம்ம வந்து ஹேட்ஸ் ஆஃப் குடுக்கலாம். அவருடைய நெறைய பாடல்கள் நல்லாருக்கும். பட் இந்த பாடல் வந்து அந்த சங்க இலக்கியத்த ரொம்ப நேர்த்தியா எடுத்துட்டு வந்திருப்பாங்க இந்த பாடல்ல. அதோடைய ப்ரொனன்சியேஷனும் சூப்பரா இருக்கும். எந்த இடத்துலயுமே அந்த லகர, லகரத்த மாத்தி பாடாம அப்டிலாம் எதுவும் இருக்காது. அழகா இருக்கும். அடுத்து வந்து நம்ம தமிழ் சினிமால கனா கண்டேன், கனவு கண்டேன் அப்டிலாம் நெறைய வரிகள் வரும்ல. இதோடைய மெயின் ரெஃபரன்ஸா இருக்கிறது நாச்சியார் திருமொழி. அதோடைய ஆரம்பத்துல இருக்க பாடல்கள் எல்லாமே "கனா கண்டேன் தோழி நான்" அப்படிங்கிறதுல தான் முடியும். ஒரு சூப்பரான பாட்டு வந்து பார்த்திபன் கனவு படத்துல வர்ற "கனா கண்டேனடி தோழி" ஒரு அற்புதமான பாடல். அவ்ளோ அழகா இருக்கும் லிரிக்ஸ் எல்லாமே அதுல. அதே மாதிரியே பழைய சினிமா பாடல்ல வந்து "மாலை பொழுதின் மயக்கத்திலே கனவு கண்டேன் தோழி நான்" அப்படின்ற ஒரு வரியும் வரும். சேம் திருட்டு பயலே படத்துல வந்து "தையத்தா தையத்தன்" அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பாட்டு வரும்ல. அதுல ஒரு வரியில வந்து "மஞ்சன மாட்டு கனா கண்டேன் தோழி நான்" அப்படின்னு சொல்லியிருப்பாங்க. ஆக்சுவலி இந்த கனா கண்டேன் அப்படிங்கிறது என்னது அப்படின்னா, ஆண்டாள் தான் அந்த பாடல்கள் எல்லாத்தையுமே பாடுறாங்க. கண்ணன நாயகனா கொண்டு பாடுற இந்த பாடல்கள் எல்லாத்துலயுமே வந்து காதல் சுவை சற்றே தூக்கலாக இருக்கும். இதுடைய இன்னொரு எக்ஸாம்பிள் வந்து "வாரணமாயிரம்" படம். அந்த தலைப்பே வந்து ஆக்சுவலி அந்த சங்க இலக்கிய பாடல்லேருந்து வச்சிருந்திருப்பாங்க. அதுல சிம்ரன் மேடம் வந்து ஒரு டயலாக் சொல்லுவாங்க. "வாரணமாயிரம் சூழ வலம் செய்து நாரணன் நம்பி நடக்கின்றான் என்றதாம்" அப்படின்னு ஒரு வரி வரும். கிளைமேக்ஸ்ல எல்லாமே முடிஞ்சதுக்கப்புறம் அந்த அஸ்திய கரைக்கிற சீன்ல அந்த வரிய சொல்லுவாங்கன்னு நெனைக்கிறேன். அது வந்து ஒரு சூப்பரான வரி. 1000 யானைகள் வந்து சூழ அவரு வர்றாரு அப்படிங்கிறது தான் அதோடைய அர்த்தம். "ஹேராம்" படத்துல வந்து கமல் சாரும், வசுந்தரா மேடமும் அந்த கல்யாண சீக்வென்ஸ் ஒண்ணு வரும். அதுலயுமே வந்து இந்த பாடல் பேக்கிரவுண்ட்ல ஒலிச்சிட்டு இருக்கும். அடுத்ததா வந்து சங்கமம் படத்துல "மார்கழி திங்கள் மதுரை நிறைந்த நன்னாளாம்" அப்படிங்கிற பாடல் வந்து அப்படியே யூஸ் ஆகியிருக்கும் அதுல. இதுல வந்து ஒரு பெரிய பாடல நான் வந்து விட்டுட்டேன். ஆக்சுவலா அந்த பாடலுக்கான விளக்கம் மட்டுமே கிட்டத்தட்ட 1 1/2 பக்கத்துக்கு இதுல நான் எழுதி வச்சிருக்கேன். ஏன்னா அவ்ளோ பெருசா இருக்கு அந்த விளக்கம். அது வந்து கமல் சாரோட ஒரு படத்துல வர்ற பாட்டு. என்ன பாட்டுன்னு தெரிஞ்சா நீங்க கீழ கமெண்ட்ல சொல்லுங்க. ஸோ இதோடைய பார்ட் 2ல வந்து என்னென்ன பாடல்கள்லாம் போடலாம் அப்டின்னும் சொல்லுங்க. இந்த வீடியோ உங்களுக்கு எப்படி பிடிச்சிருந்ததுன்னு கமெண்ட்ல சொல்லுங்க.